தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய மாறாத கிருபையினாலே இந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியை காண செய்திருக்கிற அவருடைய மகா பெரிய தயவுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாழ்நாளிலே ஒரு ஆராதனையை கூட ஈவாய் இலவசமாய் நம்மேல் கர்த்தர் அன்பு கூர்ந்து இந்த ஆராதனை தந்ததினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையை தேவன் நமக்கு மனமகிழ்ச்சி நாளாய் நமக்கு தந்திருக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 14 நாட்கள் அதிசயமாய் நடத்தி வந்த, நன்மையினால் நிரப்பி நடத்தி வந்த, சுகத்தால் பலத்தால் நம்மை இடைகட்டின நம்முடைய நல்ல நாதருக்கு நம் நன்றிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். கர்த்தர் நம்மேல் மிகுந்த கிருபையும் மிகுந்த இரக்கமுள்ளவராயிருந்து மீதமுள்ள நாட்களெல்லாம் அதிசயத்தாலும் அற்புதங்களாலும் கர்த்தர் உங்களையும் என்னை நிறைத்து நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எக்ஸடஸ் சாப்டர் 20 verse 24. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடமானாலும் கர்த்தர் சொல்கிறார், நான் அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே கைகள் கால்கள் கட்டப்பட்டவர்களாய், தொழுமரத்திலே மாட்டப்பட்டவர்களாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சிறை கதவுகள் பூட்டப்பட்டு அடைக்கப்பட்டிருந்தார்கள். சத்துரு அவருடைய கைகளை கட்டினான், கால்களை கட்டினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமானால் அவர்களுக்குள்ளிருந்த தொழுது கொள்ளுகிற ஆவியை, வர்ஷிப்பிங் ஸ்பிரிட், ஆராதிக்கிற ஆவியை, வர்ஷிப்பிங் ஸ்பிரிட், தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிற ஆவியை சத்துருவால் கட்டி வைக்க முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கைகள் கால்கள் கட்டப்பட்டிருக்கிறதை ஒழிய ஆராதனையின் ஆவியை, துதிக்கிற ஆவியை, ஜெபிக்கிற ஆவியை சத்துருவால கட்டப்பட முடியல. சிறைச்சாலையிலே இருந்து கர்த்தரை துதித்தார்கள், பாடினார்கள், ஜெபித்தார்கள், கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்தினார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகம் இறங்கி வந்தது, வாசல்கள் தானாய் திறவுண்டது. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனை எந்த நிலையிலும் எந்த ஸ்தானத்திலும் நீ மகிமைப்படுத்தினால், நீ பிரஸ்தாபப்படுத்தினால், அவரை உயர்த்தினால், ஓ மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உன்னிடத்தில் இறங்கி வருவார், உன்னிடத்தில் இறங்கி வருவார். கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இதில் எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை, உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நமக்கு வேண்டியவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு நம்ம போகும்போது நம்ம வெறுமையாக போக மாட்டேங்கிறோம். ஐயோ, அந்த வீட்டில் பிள்ளைகள் இருப்பார்களே, அருமையான பிரதர் சிஸ்டர், நமக்கு வேண்டி இருக்கிற நல்ல தாயா இருக்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு நம்மால் என்றதை
ஏதோ ஒரு சின்ன பரிசு பொருளோ இல்லாவிட்டால் அவளுடைய தின்பண்டமோ நான் வாங்கி கொண்டு போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பிடித்தவர்களுடைய வீட்டுக்கு, வேண்டியவர்கள் வீட்டுக்கு போகும்போது வெறுமையா போறதில்ல, எதையாலும் பண்டம் வாங்கிட்டு போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை கர்த்தர் அதிகமாய் பிடித்ததுனால, உன்னை ரொம்ப நேசிக்கிறதுனால பரலோகத்திலிருந்து இறங்கி வராரே, சும்மா வருவாரா? பரலோகத்தின் ஆசீர்வாதத்தால் உன்னை நிரப்ப வருகிறார். பரலோக நன்மையால கர்த்தர் உன்னையும் என்னை நிரப்ப வருகிறார். அவரை புகழ்ந்துகிட்டே இருப்போம். தாவீது சொல்லுகிறது போல அவரை துதித்து புகழ்வதற்காக, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக லேவியரை ஏற்படுத்தி வைத்தானா? அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாட்களில் நீங்கள் நான் கர்த்தரை புகழ்ந்துகிட்டே இருப்போம், கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்திட்டே இருப்போம், கர்த்தரை கூப்பிட்டுட்டே இருப்போம். அவர் நம்மிடத்தில் வருகிறதை நம்மால் உணர முடியும். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தில் வந்து உலாவுகிறதை, அந்த சத்தத்தை கேட்டார்கள். They feel God's move. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் அடிக்கடி உன்னையும் என்னையும் கர்த்தர் சந்திக்க வருகிறதை, உன் ஜெப வேளையில கர்த்தர் சந்திக்க வருகிறதை, ஆராதனை வேளையில கர்த்தர் சந்திக்க வருகிறதை, அவரை துதித்து கொண்டே இருக்கும்போது, பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே இருக்கும்போது கர்த்தர் இறங்கி வருகிற அந்த பிரசன்னத்தை, தேவ சமூகத்தை உணர்கிற அந்த ஜீவியத்தை இந்த கடைசி நாளிலே உங்களுக்கு எனக்கு தருவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரை ஆசீர்வதிப்பார் என்று ஒரு 3 குறிப்புகளை நான் உங்களோடு கூட நான் பேச ஆசிக்கிறேன். முதலாவதாக, ஆதியாகம புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது, ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஆபிரகாமிடத்திலே கூடாரத்துக்கு வந்தார், வந்து ஆசீர்வதிப்பேன் சொல்றார். நீங்க இந்த வேத சரித்திரத்தை படிக்கும்போது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமே, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் அப்படி சொல்லிட்டு, உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்றார். கர்த்தர் பேசுறார். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்படு. 12ஆம் அதிகாரத்திலே 13ஆம் அதிகாரத்திலே லோத்தும் ஆபிரகாமும் பிரிந்த பின்பு கர்த்தர் பேசுகிறார். 14ஆம் வசனம் 13ஆம் அதிகாரத்திலே, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி வசனத்திலே ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியிலே சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று படிக்கிறோம். அப்படியானால் லோத்து ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு, கிழக்கின் மேற்கின் வடக்கின் தெற்கின் ஆசீர்வாதத்திற்கு தடையாயிருந்தான். தடையாயிருந்த லோத்து பிரிந்து போன பின்பு தேவன் அவனிடத்தில் வந்து, உன் கண்களை ஏறெடுத்து பார், தேசத்தின் நீளம் எழுந்த நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டு நடந்து திரி, நீ கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு தருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்து திரிகிற தேசத்தை தருவேன், கண் பார்க்கிற பூமியை உனக்கு தருவேன், நீ பார்க்கிற இந்த பூமியை உனக்கு தருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆம், கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறார். அப்படியானால் என்னை தேவன் என்னிடத்தில் வரக்கூடாதபடி என்னுக்குள் இருக்கிற, என்னோடு இருக்கிற அந்த லோத்தை நான் கண்டுபிடிக்கணும். அந்த லோத்தின் சுபாவத்தை கண்டுபிடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சுபாவத்தை நான் வெட்டி எறியணும். லோத்துக்குள்ள இருந்த நிறைய சுபாவங்களை சொல்லலாம். அதில் ஒன்று, பிரிந்து போவதிலே பிரியமுள்ளவன். ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கு தான் பிரச்சனை. ஆனால் அவன் பிரிந்து போவதிலே பிரியமாயிருந்தான். ஆபிரகாமோட பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற சிந்தை. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரிந்து போகிறவன் கர்த்தர் ஸ்தோத்திரம் போகட்டும். கர்த்தர் பிரிந்து போன பின்பு தேவன் ஆபிரகாமை அழைத்து, உன் கண்களை ஏறெடுத்து பார், தேசம் எம்மட்டு அம்மட்டாய் நடந்து திரி, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கால் மிதிக்கிற தேசம், கண் பார்க்கிற தேசம் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க ஆசையா இருக்கிறார். ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். தேவன் என்னிடத்தில் வந்து என்னோடு பேசக்கூடாதபடிக்கு தடையாயிருக்கிற அந்த லோத்தின் ஆவிகளை, the spirit of Lot, அதை நம்மை விட்டு அகற்றுவோம். அதை நம்மை விட்டு நீக்குவோம். கண்டுபிடிப்போம். எனக்குள்ள இருக்கிற அந்த லோத்தின் சுபாவம் வேண்டாம். லோத்தின் சுபாவம் வேண்டாம். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, நமக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாத லோத்தின் சுபாவத்தை கண்டுபிடித்து வேண்டாம் என்று அதை நாம் அகற்றுவோம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, உங்கள் உள்ளங்கால்கள் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாயிருக்கும். வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐபிராத் நதி தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லைகளாயிருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் உள்ளங்கால் மிதிக்கிற இடத்தை தருவேன் சொன்னார். யோசுவாவின் புஸ்தகத்தில் படிக்கும்போது 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, நான் மோசேக்கு சொன்னபடியே உங்கள் காலடிகள் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். உன் கால் மிதிக்கிற தேசம், கண் பார்க்கிற தேசம், உள்ளங்கால்கள் மிதிக்கிற தேசம் உனக்கு தருவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன். வாட் a great wondrous blessings. எனக்கு அருமையானவர்களே, ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் வராமல் போக காரணம் என்ன? என்னை தேவன் ஆசீர்வதிக்க கூடாதபடி என்னோடு கூட ஒட்டி இருக்கிற அந்த லோத்தின் சுபாவம், வாக்குவாதத்திலே பிரியப்படுகிற சுபாவம், பிரிந்து போவதிலே பிரியப்படுகிற சுபாவம், வெட்கத்தை உண்டு பண்ணுகிற சுபாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லோத்து என்றால் முக்காட்டின் மகன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெட்கம். ஆம் பிரியமானவர்களே, ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும் என்கிற உலக தரிசனம் உள்ளவன். அதனால்தான் சோதேம் குமாராவை கர்த்தர் அடிக்கும் முன்னே அவன் சொல்லுகிற வார்த்தை, எகிப்தை போலவும் ஏதேன் தோட்டத்தை போலவும் இருக்கிறது என்று சொல்லி வர்ணனை செய்கிறான். லோகத்திலே பெரியவனாய் ஐஸ்வர்யவானாய் வாழ வேணும் என்கிற ஒரு எண்ணம் உள்ள மனுஷன். இப்படிப்பட்ட சுபாவங்களை மாற்றி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற இருதயத்தில் அந்த விருப்பம் வரட்டும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கர்த்தர் வேதனை கூட்டார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தேவன் ஆபிரகாமையும் சாராளையும் பெயரை மாற்றி ஆபிரகாம் சாராள் தகப்பனாக தாயாக மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லோத்தை பிரிந்த பின்பு வந்த ஆசீர்வாதம். 14ஆம் அதிகாரத்தில் ஒரு யுத்தம் நடக்கிறது. யுத்தம் முடிந்த பின்பு 15ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். 16ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பேசல. 17ஆம் அதிகாரத்திலே, எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிரு. 13 வருஷ காலங்கள் 16ஆம் அதிகாரத்திற்கும் 17ஆம் அதிகாரத்திற்கும் வித்தியாசம். காரணம், தேவன் உத்தமனாயிருக்கும்படி சொல்லுகிறார். கர்த்தர் அவனோடு பேசல. இவ கர்த்தர் அவனை உணர்த்துகிறார், உடன்படிக்கை செய்கிறார்.
உடன்படிக்கையினால் அவனுக்கு ஆசீர்வாதம். தேவ பிள்ளையே, உனக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் இல்லாத ஒரு ஜீவியம் இருக்கிறதா? இந்த ஆராதனையில கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். உடன்படிக்கை நிமித்தம் நீ கர்த்தரோடு நெருங்கி வா, கர்த்தர் உன்னோடு நெருங்கி வருவார். அப்பொழுது உன்னை இல்லாமையை மாற்றுவார், உன் நிந்தையை மாற்றுவார். நான் எப்படி ஐயா உடன்படிக்கை செய்வது? ஞான ஸ்நானத்தில் உடன்படிக்கையினால் நெருங்கி வா. ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது என்று 1 பேதுரு 3:24 படிக்கிறோம். இந்த ஞான ஸ்நானத்திலே பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற இந்த உபதேசத்துக்குள்ளே கடந்து வா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் உடன்படிக்கை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிரமாணத்தை அவன் இருதயத்தில் வைத்து அவனுடைய மனதிலே எழுதுவேன். அவனுடைய மனதிலே வைத்து இருதயத்தில் எழுதுவேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக தேவன் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணி உனக்குள்ளே உலாவி உன்னை தேவனுடைய ஆலயமாய் மாற்றுகிற அனுபவம் தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்கிற அனுபவம். அப்படியானால் உனக்குள்ளே உன் மனதிலேயும் இருதயத்திலேயும் தீட்டுகளுக்கு இடம் இருக்கக்கூடாது. தேவன் வாசம் பண்ணக்கூடாதபடி, தேவன் உனக்குள்ளே உலாவக்கூடாதபடி இருக்கிற எல்லா தீட்டான அனுபவங்களை, அசுசியான அனுபவங்களை உன்னை விட்டு நீக்கு. கர்த்தர் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உனக்குள்ளே இருந்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உடன்படிக்கையினாலே 17ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் உடன்படிக்கை செய்து, விருத்த சேதனம் என்கிற உடன்படிக்கை செய்து ஆபிரகாமையும் சாராளையும் ஆசீர்வதிக்கிறார். அவளை ஆசீர்வதிப்பேன். திருவிருந்திலே உடன்படிக்கை. அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதிலே பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற கிறிஸ்தியேசுனுடைய புது உடன்படிக்கையின் ரத்தம். திருவிருந்திலே உடன்படிக்கையிலே ஐக்கியப்படுவோம். திருவிருந்திலே கிறிஸ்துவோடு கூட இணைந்து கொள்வோம். அவருடைய மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் சொந்தக்காரராய் மாறுவோம். உடன்படிக்கையை நெருங்க 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆபிரகாம் 13 வருஷ காலம், ஆதியாம் 16 கடைசியிலேயும் 17 ஒன்றிலேயும் படிக்கும்போது 13 வருஷ காலம் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் இல்லை. கர்த்தர் இறங்கி வருகிறார். எனக்கு முன்பாய் நடந்த உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். விருத்த சேதன உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். விருத்த சேதன உடன்படிக்கையினாலே அவர்கள் கர்த்தரோடு நெருங்குகிறவர்களாய் மாறுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரோடு கூட நெருக்கம் அவர்களுக்கு உண்டாகிறது. பாருங்கள், 17ஆம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம் 8ஆம் வசனத்திலே, பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு உன் பின்வரும் சந்ததிக்கும் கொடுத்து நித்திய சுதந்திரமாய் கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உன் பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உங்கள் பின்வரும் சந்ததிக்கும் நடுவே உண்டாயிருக்கிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ண கடவர்கள். அது எனக்கும் உனக்கும் உள்ள உடன்படிக்கை. உடன்படிக்கை நிமித்தம் ஆபிரகாமையும் சாராளையும் அவன் சந்ததியையும் நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறார். உடன்படிக்கைக்குள்ள கடந்து வருவோம். ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராய் மாறுவோம். இரண்டாவதாக, ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்திலே ஈசாக்கை ஆசீர்வதிப்பதை குறித்து சொல்லுகிறார். ஆதியாகமம் 26:3, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு முன் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இந்த தேசத்திலேயே வாசம் பண்ணு. இந்த தேசம் என்றால் முதல் வசனத்திலே ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு
பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராரூருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, எகிப்துக்கு போகாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் காலத்தில் உண்டான பஞ்சத்தை போல ஈசாக்கின் காலத்தில் பஞ்சம். அப்படியானால் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, பஞ்சமுள்ள தேசத்தில் வாசம் பண்ணு. அதே அதிகாரத்தில் படிக்கும்போது 12ஆம் வசனத்திலே, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அப்படியானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நீ ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாய் மாற வேண்டுமானால் கர்த்தர் நம்மை வைக்கிற இடத்திலே நாம் இருக்கணும். கர்த்தர் நம்மை வைக்கிற இடத்தில் இருப்போமானால் அது பஞ்சமுள்ள தேசமா இருக்கலாம், பஞ்சமுள்ள வருஷமா இருக்கலாம். கர்த்தர் பஞ்சத்தை செழிப்பாக்க வல்லவர், பஞ்சத்தை செழிப்பாக்க வல்லவர். ஈசாக்கு குடியிருந்த சில இடங்களை குறித்து படிக்கும்போது, முதல்ல 25ஆம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம் 11ஆம் வசனத்திலே, ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகாய்ரோய் என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கே, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? அவன் சொல்லுவான், நான் குடியிருந்த இடம் அப்படிப்பட்ட இடம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் காண்கிறது போ காண்கிறார். லகாயிரோய், நீர் என்னை காண்கிற தேவன். நான் தேவன் பார்க்கிற இடத்துல நான் ஜீவிக்கிறேன். தேவன் என்னை அனுதினமும் பார்க்கக்கூடிய விதத்தில் ஜீவிக்கிறேன். தேவனும் என்னை பார்க்கிறார், நானும் கர்த்தரை பார்க்கிறேன். அனுதினமும் தேவன் என்னை பார்க்கிறார். சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணும்படி ஈசாக்கு லகாய்ரோய்க்கு வருவார், துறவண்டைக்கு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவனை காண்கிறார். ஈசாக்கின் பரிதாபமான நிலவரத்தை பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கினுடைய நிலவரத்தை கர்த்தர் பார்க்கிறார். ரெபெக்காலும் இல்லை, ஆபிரகாமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன்னிக்கணும், ஆபிரகாமும் இல்லை, சாராலும் இல்லை. ஆனால் தனக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி துக்கப்படாமல், அதனால்தான் ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகாய்ரோய் என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் எனக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு, எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தெய்வத்தை வெறுக்கல. எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் என்னை தினமும் என்னை சந்திக்க வருகிறார். நான் அவரை சந்திக்க போவேன். யோபிலே படிக்கும்போது 42ஆம் அதிகாரத்திலே யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்தார் என்று படிக்கிறோம். அப்படியானால் கர்த்தர் உங்களை பார்க்கிற இடத்துக்குள்ளே ஜீவிப்போம். லகாய்ரோய். இரண்டாவது, அவன் ஜீவித்த இடம் கேராரிலே குடியிருந்தான். கேராரூர் கர்த்தர் சொன்ன இடம், கர்த்தர் சொன்ன இடம். இங்கே வாசம் என்று சொன்னார். மூன்றாவது, பேர்சபாவிலே குடியிருந்தான். 26ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது, அங்கே இருந்து பேர்சபாவுக்கு போனான். அன்று ராத்திரிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன். என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெர்ஷிபா உடன்படிக்கையின் இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு 32, 33 பாருங்கள். அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் அந்த தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து, தண்ணீரை கண்டோம் என்றார்கள். அதற்கு ஷேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பெயர் இந்நாள் வரைக்கும் பெர்ஷிபா எனப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெர்ஷிபாவிலே அவன் குடியிருந்தான். உடன்படிக்கை பரிசுத்த ஆவியை காண்கிற இடம், பரிசுத்த ஆவியை தண்ணீரை கண்ட இடம், பெலிஸ்தியர் தூத்து போட்டவையெல்லாம் புதுப்பிக்கப்பட்ட இடம், ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்ட இடம். மனக்கண்கள் திறக்கப்படட்டும்.
பெர்சபாவிலே குடியிரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். எல்லாவற்றுக்கும் மேலாய் மோசே கிட்ட சொல்றார். என்னாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே 26 வரைக்கும் படிக்கும்போது அங்கே மோசே ஆசீர்வதிக்கிறது ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். சபையிலே பெனிடிக்ஷன் போடும்போது, ஆசீர்வதிக்கும் போது அசட்டை பண்ண வேண்டாம். இது ஊழியக்காரர்களுக்கு தந்த சுதந்திரம். சபையை ஆசீர்வதிக்க, ஆசீர்வாதம் என்று சொன்ன உடனே எழும்பி ஓடிடாதீங்க. ஆமேன் என்று ஒப்பு கொடுப்போம். ஊழியக்காரர்கள் வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், கிருபை பெருகட்டும், நன்மை உண்டாகட்டும். உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் விரும்புகிற இடத்தில் இருக்கும்போது, உடன்படிக்கையோடு கர்த்தரோடு சேரும்போது, ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களை ஆசீர்வதிக்கும் போது பாத்திரவான்களாய் இருப்போம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும். ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களே, ஆசீர்வதிங்க, வந்து ஆசீர்வதிங்க. நாங்கள் உடன்படிக்கையினால் உம்மோடு கூட சேர, விட வேண்டியதை விட, ஆசீர்வாதத்துக்கு கண் காண்கிற ஆசீர்வாதம், கால் மிதிக்கிற ஆசீர்வாதம், உள்ளங்கால் படுகிற ஆசீர்வாதம் உங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கிருபை எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord.